ஐயோ இங்கே பாருங்கள், கடைசியாக மீன் பிடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். 3 நாளாக ஏரியில் போட்டு சும்மா ப்ராக்டிஸ் தான் பண்ணேன். எப்படி மாட்டிட்டு பாருங்க, சந்தோஷம் தாங்கலை. ஏரியிலேட்டே விடாந்த குடுன்னு. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு விரால் இது, அல்டிமேட்டு. இந்த மீனை வந்து ஜெஃப்ரி, ஜான் அண்ணன், அப்புறமேட்டு இந்த மீன் பிடிக்கிறத அப்ரிஷியேட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் டெடிகேட் பண்ணுறேன். முக்கியமாக சுந்தர் ப்ரோ, ஜேம்ஸ். அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 நாளாக சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய மீன் அடிச்சு போச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் இல்லையா, அதனால் வேறு லெவலாக இருக்குது சந்தோஷம். ஜெஃப்ரி பார்த்துக்கடா, ஜெஃப்ரி, டேவிட், ரூபன், செபாஸ்டியன் அண்ணா, ஜானு தான் இந்த ஸ்டிக்கை வாங்கி கொடுத்தான் சென்னையில். ஜான் அண்ணன் முக்கியமாக. அப்புறம் சந்திரு, எல்லோரும் பார்த்துக்குங்க. அப்புறம் டைரக்டரு டோனி, ஆனந்து மீன் பிடிச்சேன் பார்த்தியா? ஐயோ அப்பா அடி, சரியாடி அடிக்குதா இவங்க, செம்மடி அடிக்குது, செம்மடி. சூப்பர். எனக்கு சந்தோஷம் தாங்கலக்கா. நான் 3 நாளாக போயிட்டு இருந்தேன்ல, இதுக்காக 2 மாதம் படித்து சென்னை வரைக்கும் போய் அங்கே பாருக்கா என்ன இருக்குன்னு பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம அக்கா. எனக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னடா 3 நாளாக மீன் பிடிக்கிறேன், மீன் மாட்டாதான் கேட்டாங்க. சொன்னேன் நான் இதுமாதிரி பிடிச்சா மாட்டினா பெரிய மீன் தான் மாட்டேன்ட்டு. ஸோ அதான் அவங்கள்ட்ட காட்டிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சார்ஜு, குமார், பிரவீன் அவங்களுக்கும் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது யார்ட்டெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறேன் காட்டிகிட்டு இருக்கிறேன். இன்னும் ஜெரோமு காந்திட்ட காட்டணும்னு நினைக்கிறேன், போய் காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் நம்ம நத்தை பிடிச்சிருப்பான். ஜேம்ஸு தான் பெரிய எக்ஸ்பர்ட்டு இந்த நண்டு பிடிக்கிறதுல, மீன் பிடிக்கிறதுல. இப்போ ஜேம்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பாரு. ஜேம்ஸு என்ன இருக்குது பாரு, திறந்து பாடுறா, சைஸை பாடுறா. இதான் நான் ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன். அதனால் என்னோடய நண்பர்கள்ட்ட காட்டி என்னோடய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப டைட்டாக மூடிட்டேன் பாரு. எம்மா சைஸுன்னு நல்லா இருக்கா? இங்கே பாருங்க, தண்ணிக்குள்ளே கிடக்கு. நம்ம இந்த புளியாமத்தேரி ஓரத்தில் வந்துதுடா. ஓரத்தில் வந்தது, அப்போ பிடிச்ச. இதோட பெரிய மீன். அதான் பெரிய மீன் தானே இது. ரைட், ஏதோ ஒரு சைஸ் நார்மலாக இருக்குல்ல. ரைட்டா, சரி போவோம். அடுத்தது நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது ஜெஃப்ரியை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஜெஃப்ரிக்கு வந்து சர்ப்ரைஸாக காட்டுவோம். ஏன்னா ஜெஃப்ரி ஃபிஷ்ஷிங் ராட் வாங்கி ரொம்ப நாளாக போட்டு எதையும் மாட்டலன்னு. ஜெஃப்ரி முக்கியமாக அர்னால்டு உனக்கும் டெடிகேட் பண்ணுறேன்டா. பிரவீன், அப்புறம் நம்பி எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறேன். ஜெரீஷ் எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறேன். டேவிட், ரூபன், எக்ஸட்ரா, எடிசன், அப்புறம் எங்கள் அண்ணன், இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸ்டாலின் அண்ணன், ஸோ ஜெரோமு, காந்தி பையன் முக்கியமாக ஃபிஷ்னு ரொம்ப சொல்கிறதுக்கானா அவங்களுக்கு இதை டெடிகேட் பண்ணுறேன். இப்போ ஜெஃப்ரிக்கு சர்ப்ரைஸ் காட்டுவோம். இது ஒரு நம்பிக்கை. இது இனிமேல் எங்கள் ஃபிஷ்ஷிங் பயணத்துக்கு ஒரு புள்ளியா சொல்லின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நாங்கள் ஜெஃப்ரே என்ன இருக்கு பாரு, இங்கே வா இங்கே இருக்கு பாரு, வந்து பாரு அது ஓப்பன் பண்ணு. முடிச்சாச்சு சரியான சைஸ்டா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சொந்தங்களுக்கு எடுத்து போய் இதை காட்டிட்டு இருக்கேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னடா ஒரு விரால் மீன் பிடிச்சதுக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்காக நான் 2 மாதம் ஒர்க் அவுட் பண்ணேன். 4 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள எதுவுமே மாட்டல. ஸோ அதான் அந்த சந்தோஷத்தை என்னால் அடக்க முடியல. உண்மையிலே அச்சீவ்மெண்ட்லாம் சின்ன விஷயத்தில் தாங்க இருக்குது. அச்சீவ்மெண்ட்டுங்கிறதோட சந்தோஷம் வந்து சின்ன விஷயத்தில் தான் இருக்குது. அதுக்கு நான் உணர்ந்தேன். ஸோ இதை பற்றி பேசுகிறேன் இன்னும் உங்கள்கிட்ட. இப்போ அடுத்த சொந்தங்கள்கிட்ட காட்ட போகிறேன், முக்கியமான சொந்தங்கள்கிட்ட. அதுதான் போயிட்டு இருக்கிறேன் வண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடையில் தான் நான் வந்துட்டு இந்த ஃப்ராக் வாங்கினேன், எல்லோ கலர் ப்ராவோ. அந்த ஃப்ராக் வாங்கினேன். அந்த ஃப்ராகில் தான் மாட்டிச்சு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல தான் மீன் பிடிச்சேன் பாருங்கள். நேற்றுக்கு மீன் செம்மையாக அடிச்சுது. இங்கே பாருங்களேன், கரெக்டாக இந்த இடம் மீன் மாட்டினது. இது என்ன தூண்டில் போடுறது, கரெக்டாக தான் அந்த இடத்துல அடிச்சிது மீன். கிட்டக வந்து தான் அடிச்சிது.
ஸோ செருப்பு பாருங்கள், இது ஏன் செருப்பு தான் எப்படி வழுக்கி விட்ருக்கு பாருங்கள். நல்லா பெரிய மீனுங்கிறதுனால அது தூக்கக்குள்ளே கஷ்டமாக இருந்தது. ஆளையே இழுக்குது அந்த மீன் தண்ணிக்குள்ளே. இங்கே ஒரு செருப்பு, இங்கே ஒரு செருப்பு. ஸோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் இந்த ஓரங்களில் தான் போட்டு அப்படியே இழுத்துட்டு இருந்தேன். அந்த இடமே கொஞ்சம் ரியாக்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்கிட்ட அழகாக அப்படியே வந்துட்டு இருந்துச்சு அந்த எல்லோ கலர் ஃப்ராகு. வரக்குள்ளே அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல அடிச்சது. அடிக்குள்ளே சரி அலம்பலை, என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. அப்புறம் 2 செகண்ட் வெயிட் பண்ணி அப்புறம் இது நல்லா இழுக்க சொன்னாங்க, நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும். அப்படி வெயிட் பண்ணி இழுத்தேன். அதை அடித்த அடியிலே வாய்க்குள்ளே போயிடுச்சு அந்த முள். அதை எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போயிட்டு ஒரு வழியாக எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இனி இது லேட்டு நமக்கு விரால் வேட்டை ஆரம்பிக்குது. ஏன்னா இது ஒரு ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு புள்ளியார் சுழி போல் ஒரு ஊக்கமாக இருக்கும் இனிமேல் நம்ம காஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஒரு 200 100ன்னு பண்ணுவீங்க, எதுவுமே அடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ 3 நாள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது எனக்கு. ஃபஸ்ட் நாள் நல்லா இருந்தது, 2வது நாள் ஓகே, 3வது நாள்லாம் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மாட்டி வேறு நிறையா விட்டுட்டேன்னா அதில் மனசு வந்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். சரி இன்னும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போட்டுட்டு இருப்பேன். அப்புறம் என்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது, சரி நம்ம வந்து 1 ஹவர் போடுவோம், டக்குன்னு போட்டு இழுப்போம். அது மாட்டல. ஆனால் டெய்லி நம்ம வந்து காஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு நமக்கு வந்து இப்போ பலன் கிடச்சிச்சு நேற்றுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் வந்து ஜாலியாக காஸ்டிங் பண்ணலாம். ஸோ ஜேர்னி லேட்டு ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. அப்புறம் ஒரு பையன் வந்துட்டு என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நிறையா கமெண்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரெக்ஸின்னு நினைக்கிறேன், ரெக்ஸின்னு ஒரு ஃபிஷ் போட்டு இருந்துச்சு அவங்க லோகோ. ஸோ அந்த பையனுக்காகவும் இந்த மீனை நான் டெடிகேட் பண்ணுறேன். பாய்.